உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே, என் தஞ்சமானீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பான தேவ பிள்ளைகள் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கின்றார். ஆமென். இந்த நாளிலும் கூட, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறவங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. அதன்படி நாம் ஒவ்வொரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நாம் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஒரு வாரம் முழுவதும் கண்மணி போல காத்து வந்த கர்த்தருக்கு ஒரு விஷயம் கண்களை மூடி நாங்கள் நன்றி செலுத்திவிட்டு கர்த்தர் கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதமான வார்த்தையை நோக்கி நாங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. என்னோடு கூட கண்களை மூடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை பொழுதுக்காய் உங்களுக்கு நன்றி. இந்த மாலை பொழுதிலும் உங்களுடைய வார்த்தையை கேட்க அமர்ந்து காத்திருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறேன். பிதாவே, இதோ இந்த வார்த்தையில் இருக்கின்ற ஆசீர்வாதங்களை காணத்தக்கதான பிள்ளைகளுடைய மன கண்களை திறக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. என்னோடு கொடுத்து பேசுங்கப்பா, வழி நடத்துங்க. இயேசுவின் மகிமையுள்ள நாமத்தினாலே ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கின்ற கர்த்தர் இந்த நாளும் கூட கர்த்தர் எங்களோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. நானும் கூட விசேஷமாக நாங்கள் ஆண்டோட வார்த்தையை நாங்கள் பார்க்க போகிறோம். ஆமென். என்னென்னு சொன்னால், இந்த நாளில் நாங்கள் பார்க்க வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை என்ன வார்த்தைன்னு சொன்னால் நாங்கள் பார்ப்போம். விசேஷமாக ஏசாயா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி நாங்கள் இந்த நாளில் தெரிந்து கொண்ட தலைப்பாக இருக்கிறது, இயேசு எதற்காக எனக்கு தேவை. ஹல்லேலூயா. ஆமென். இல்லைன்னா இயேசு எதற்காக எனக்கு தேவைப்பட்டார்? உங்களுக்கு இயேசு எதற்காக தேவைப்பட்டார்? எனக்கு இயேசு எதற்காக தேவைப்பட்டார்? இன்னும் அநேக ஜனங்களுக்கு நாம் ஏன் சொல்கிறோம், இயேசுவை நீங்கள் தேடுங்கள் என்று. ஹல்லேலூயா. நானும் கூட இவைகளை குறித்து நாங்கள் ஒரு சில காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இருந்து பேசுவாராக. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு எதற்காக எனக்கு தேவை? ஹல்லேலூயா. ஆமென். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எப்படி சொல்லுகிறது, யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம், வாருங்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடப்போம், வாருங்கள் என்று இயேசுவின் வார்த்தைகள் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் எல்லா சகல ஜனங்களையும் அழைக்கிறார். அவன் என் வெளிச்சத்திலே நான் உங்களை நடக்க வைப்பேன். ஆமென். இந்த இடத்துல சாதாரணமான வெளிச்சத்தை சொல்லவில்லை. இரவு பகல் இப்படியாக வருகின்ற வெளிச்சத்தை குறித்து இங்கே பேசவில்லை. ஆண்டவர் எந்த வெளிச்சத்தை குறித்து பேசுகிறார்னு சொன்னால், இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜனங்கள், அதாவது இருளான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜனங்களை குறித்து பேசுகிறார். ஆமென். நான் பார்க்குறோம்,
வெளியிலே பார்க்குறோம், இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்க ஜனங்கள், அதாவது இருளான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க ஜனங்கள் உண்டு. அதே போல கிறிஸ்துவுக்குள் வந்தவர்களும் சில விஷயங்களிலே இருளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. ஆமே, இவர்களை குறித்து தான் கர்த்தர் சொல்கின்றார். இருளான ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்களை தான் கர்த்தர் சொல்கின்றார், நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களை வெளிச்சத்திலே நடக்க வைப்பேன். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அவர் என்னை சொல்ற வெளிச்சத்திலே நான் நடக்க வைப்பேன். ஆமென். இதற்காக தான் தேவன் என்னை அழைக்கிறார். ஒரு மனுஷன் வெளிச்சத்திலே நடக்க வேண்டும் என்று சொன்னார், தன்னுடைய இருளான அந்தகார வாழ்க்கையை விடுதலையாக வேண்டும் என்று சொன்னார். இதற்காக தான் இயேசு தேவை. ஹல்லேலூயா. இல்லை என்று சொன்னால் வேறு எந்த ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக இயேசு அவசியம் இல்லை. இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டது காரணம், இயேசு எம்மை ஆசீர்வதிப்பார், நல்ல ஒரு நிலைமையில எம்மை வைப்பார். இதற்காக நாம் இயேசுவை தேடுவோம் என்று நாம் தேடவில்லை. ஹல்லேலூயா. அப்படி என்று பார்த்தால் இயேசுவை தேடாதவர்களும் இன்று ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். ஆமென். இயேசுவை தேடுகிறவர்களும் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். ஆனால் இதிலே வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. இயேசுவை தேடுகிறவர்களிடத்திலே என்ன இருக்கிறது என்றால், ஒரு நிரந்தரமான ஒரு விடுதலை உண்டு. எதிலிருந்து விடுதலை உண்டு? பாவ சாபத்திலே இருந்து விடுதலை உண்டு. ஆமென். இதைதான் இயேசு சொல்றார், அவர்களை வெளிச்சத்திலே நடக்க வைப்பேன், வாருங்கள். அப்படி என்று சொன்னால் என்ன இந்த இருள்? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்திலே பார்க்க முடிகிறது. ஒரு மனுஷனை எவை இருளான வாழ்க்கையிலே வாழ வைக்கிறது என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவைகளை நான் வாசிக்கிறேன். வேசித்தனம், பொருளாசையும், வம்பும், புத்தீனமான பேச்சும், பரியாசமும். எபேசியர் 5:5 சொல்கிறது, விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரகாராதனக்காரனாகிய, பொருளாசைக்காரனாவது, தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. என் அன்பான என் தேவ பிள்ளையே, ஒரு மனுஷனுக்குள்ளே இங்கே சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் காணப்படும் என்று சொன்னால், இந்த மனுஷனை விடுதலையாக்கக்கூடிய ஒரு பரிசுத்தமான ஒரு தெய்வம் தேவை. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து எமக்கு தேவைப்பட்டார். ஹல்லேலூயா. உலகத்திலே வாழும் பொழுது நாம் எத்தனையோ பலிகளை செலுத்தி எந்தெந்த பூஜைகள் செய்து எதை செய்தாலும் அவைகளுக்கு முடியாது இவைகளிலிருந்து விடுதலையாக்க. ஆமென். நாம் உலகத்தில் வாழும் பொழுது ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட அவைகளுக்கு முடியாது இந்த அந்தகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க. ஹல்லேலூயா. அவைகளுக்கு முடியாது. ஆனபடியால் தான் இயேசு தேவைப்படுகிறார் ஒரு மனுஷனுக்கு இவைகளிலிருந்து விடுதலையாக்க. ஹல்லேலூயா. இயேசு எதுக்கு தேவைப்படுகிறார்? ஒரு மனுஷனுக்கு இருள் அந்தகாரத்திலிருந்து விடுதலையாக்கி பரிசுத்த ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்கும், நிரந்தரமான சமாதானத்தை கொடுப்பதற்கும், நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுப்பதற்குமே இயேசு எம்மை அழைத்தார். ஹல்லேலூயா. இதற்காக தான் இயேசு எமக்கு தேவைப்பட்டார். இதற்காகத்தான் உலகத்தில் இருக்கும் சகல ஜனங்களும் இயேசு சொல்கிறார், நீங்கள் என் வெளிச்சத்திலே நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை வெளிச்சத்திலே நடக்க வைப்பேன் என்று ஆண்டவர் இதற்காகத்தான் சொல்லுகிறார். பிள்ளைகளே, ஆமென். அவர் யார் என்பதை அவர் சொல்லியிருக்கின்றார். யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், உலகத்திலே வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆமென். ஹல்லேலூயா. தெய்வமாக நினைத்து எதை நாங்கள் வணங்கினாலும் அவைகளால் ஒரு போதும் இந்த இருளிலிருந்து உங்களை விடுதலையாக்கவே முடியாது. பரிசுத்த தெய்வத்திடத்திலே வந்தால் மாத்திரமே இயேசு கிறிஸ்து அந்த மெய்யான ஒளி எம்மை என்ன செய்கிறார்? இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கி எம்மை பரிசுத்தப்படுத்தி எம்மை பிரகாசிப்பிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா.
ஆமென். இந்த ஒரு நிரந்தர வாழ்க்கை, நிரந்தர சமாதானம், நிரந்தரமான சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தான் இயேசு நமக்கு தேவைப்பட்டார். அதை விட, அதை தவிர வேறு எந்த ஒரு சொத்து சுகங்களை சேர்த்துக் கொள்வதற்கோ, எந்த விதமான ஆசீர்வாதங்களை நாம் இயேசுவிலிருந்து பெற்றுக்கொள்வதற்கோ இதற்காக அல்ல இயேசு எனக்கு தேவைப்பட்டார். நான் இந்த இருள் அந்தகாரத்திலிருந்து விடுதலையாகி எனக்கும் ஒரு பரலோகத்தில் ஒரு இடத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக தான் இயேசு எனக்கும் உங்களுக்கும் தேவைப்பட்டார். இதை தான் சொல்கிறோம். உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஜனங்களுக்குமே இயேசு இதற்காக தான் தேவைப்படுகிறார். உலகத்திலே உள்ளவைகள் எவைகளை நம்ம சேர்க்கிறோ அவைகளால் கொடுக்க முடியாத சந்தோஷ, சமாதானம், பாவ சாபத்திலிருந்து விடுதலை இயேசு தருகிறார். இதற்காக தான் இயேசு தேவை. ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஆமென். அதான் சொல்லுகிற 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். என் அன்பான என் தேவ பிள்ளை, இதனால் நாம் சில வேலையை நாம் யோசிக்கலாம். சில ஜனங்களை குறித்து நாங்கள் சிந்திக்கும் பொழுது சிலருக்கு உடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்களா என்பது சில வேளையிலே கேள்விக்குறியா இருக்கிறது. ஆமென். இன்று நாம் எம்மை குறித்து நாம் நினைத்து பார்ப்போம். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேனா? ஹல்லேலூயா. தேவன் சொல்லார், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். ஆமென். இன்று நாம் எம்மை குறித்து நாம் பார்த்துக் கொள்வோம். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேனா, இல்லை என்றால் கிறிஸ்துவுக்குள் வெளியே நான் இருக்கிறேனா? ஹல்லேலூயா, ஆமென். பழையவைகள் ஒளிந்து போயிருக்கிறதா? இல்லை, இன்னும் ஒரு சில காரியங்கள் நமக்குள்ளே ஒளிந்து கொண்டு இருக்கிறதா? ஹல்லேலூயா. எம்மை நாம் பார்க்க வேண்டும். பழையவெல்லாம் ஒளிந்து போய்விட்டேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இதையும் மீறி எனக்குள்ளே எவையாவது இங்கே சொல்லப்பட்ட எபேசியர் 5 சொல்லப்பட்ட காரியங்களிலே எந்த ஒரு காரியமாவது எனக்குள்ளே ஒளிந்து கொண்டு இருக்கிறதா? ஆமென். நாம் இவைகளை குறித்து நாம் சிந்திக்க வேண்டாம். ஹல்லேலூயா. இல்லை என்றால் எல்லாம் எனக்குள்ளே புதிதாகி இருக்கிறதா? இல்லை என்றால் இன்னும் ஒரு சில காரியங்கள் புதிதாக்க வேண்டுமா என்பதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். ஆமென். இந்த வேலையிலும் கூட இந்த காரியங்களை குறித்து நாம் பார்த்து இவைகளை நாம் எவைகளிலே நான் புதுப்பிக்கப்படாமல் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இவைகள் எனக்குள்ளே புதிதாக வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகின்றார். என் அன்பான என் தேவ பிள்ளையே, இது எல்லாமே கடைசி கால எச்சரிக்கை வார்த்தைகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் பிரியப்படுகின்றார். தேவன் பிரியப்படுகின்றார். அவருடைய பிள்ளைகள் ஒளியிலே இருக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் சொல்லுகின்றார். எபேசியர் 5:8 சொல்லியிருக்கின்றார், முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளால் நடந்து கொள்ளுங்கள். என்னுடைய வெளிச்சம் அப்பொழுது எந்த இருளாலும் அந்த வெளிச்சத்துக்கு ஒரு கரை ஏற்படாதபடி நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். நாம் எம்மை குறித்து நாம் சோதித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் சொல்லியிருக்கின்றார், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று. ஹல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகின்றார். என் அன்பான என் தேவ பிள்ளையை, நாங்கள் பார்ப்போம் எமக்குள்ளே ஏதாவது காரியம் ஒளிந்திருக்கிறதா? எபேசியர் 5 சொல்லப்பட்ட காரியங்கள் ஒரு கிறிஸ்துவுக்குள் உள்ள பிள்ளைகளுக்குள்ளே ஏதாவது ஒரு காரியம் ஒளிந்து கொண்டு இருக்கிறதா? வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால்தான் புது சிருஷ்டியா இருப்பான் என்று. ஹல்லேலூயா. நாம் சிறிய ஒரு காரியமா இருக்கும், சிறிய ஒரு காரியமா இருக்கலாமே, எமக்குள்ளே காணப்படுகிறதா? பொருளாசையா இருக்கலாம், காணப்படுகிறதா? ஹல்லேலூயா. இதைகளை குறித்து நாம் பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறபடி. ஹல்லேலூயா. நாங்கள் எம்மை குறித்து நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். இல்லாமட்டா வம்பு எனக்குள்ளே இருக்கிறதா?
வீண் பேச்சுகள், புத்தீனமான பேச்சுகள் நமக்குள்ளே காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இவை எவைகளும் இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரிப்பது இல்லை என்று அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அனுப்படியாலே அன்பான என் தேவ பிள்ளையே, இந்த மாலை பொழுதிலும் கூட நாம் எம்மை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனே, எனக்குள்ளே நான் எந்த காரியத்திலே நான் இன்னும் புதுப்பிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லி இருக்கப்படி எல்லாம் புதிதாயின, அப்படி என்றால் எனக்குள்ள புதிதாகாமல் இருக்கிற காரியத்தை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். என் அன்பான என் தேவ ஜனமே, ஆண்டவர் எம்மோடு கூட இருக்கின்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்திலே மனம் வருந்துகிறார்களோ அவர்களுக்கு தேவன் சொல்லுகின்றார், இதோ எந்த காரியத்தோடு எதிர்பார்ப்போடு கூட இருப்பீர்களோ. லூக்கா 18:27 சொல்லுகிறது, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். அல்லேலூயா. என் அன்பான என் தேவ ஜனமே, இதோ ஆண்டவர் சொல்லுகின்றார், இதோ வெளிச்சத்திலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடி இதோ நான் வெளிச்சத்திலே நடக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் எம்மை நாங்கள் நடத்தி கொள்வோம் என்று சொன்னார். ஆண்டவர் சொல்லுகின்றார், இதோ உங்களுடைய வாழ்க்கையில என் அன்பான பிரியமான சகோதர சகோதரிகளே, எந்த காரியம் கூடாதவைகளாக இருக்கிறதோ அவைகள் கூடி வருகிற நேரம் வந்துவிட்டது. அல்லேலூயா. தேவ சபைகள் கூடுகிற நேரம் வந்துவிட்டது. என் அன்பான என் தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இதுதான். ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இதுதான். எபேசியர் 5க்கு மீண்டுமாக ஆண்டவர் கொண்டு போகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் உள்ள காரியத்தை குறித்து எந்த காரியம் உனக்குள் இருளாயிருக்கிறதோ அவைகளை நீக்கி போடுவேன் என்று சொன்னார். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ எந்த காரியம் கூடாமல் இருக்கிறது நினைத்து கொண்டு இருக்கிறோமோ அவைகளே பிரியமான தேவ பிள்ளையே, அவைகள் உங்களிடத்திலே கூடி வரும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவைகள் கூடும், தேவனால் ஆகாது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. என் அன்பான என் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட செய்ய பிரியப்படுகின்றார். அல்லேலூயா. ஆண்டவர் செய்வார். என் அன்பான என் தேவ பிள்ளையே, இதோ உன் மனதிலே காணப்பட்டு கொண்ட பாரங்கள், உன் மனதிலே இருக்கின்ற துக்கங்களை கர்த்தருடைய கண்கள் காணுகிறது. கர்த்தருடைய கண்கள் காணுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட என் அன்பான என் பிரியமான தேவ பிள்ளைகளே, நீ வெளிச்சத்தில் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும் பிரியப்படுகின்றார். அந்த காலத்திலிருந்து ஆண்டவர் ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்ததுக்கு காரணம் என்ன? என் பிள்ளை வெளிச்சத்திலே நடக்க வேண்டும், மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. நானும் நீங்களும் மற்றவருக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் எம்மை அழைத்தார். அல்லேலூயா. இதற்காக தான் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒருவன் வாழ வேண்டும் என்று பிரியப்படுகிறார். இதற்காக தான் இயேசு கிறிஸ்து எமக்கு தேவைப்பட்டார். அல்லேலூயா. இதற்காக தான் தேவைப்பட்டார். உலகத்தில் உள்ளவர் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் இதற்காக தான் தேவைப்படுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் நடந்து கொள்ளுவோம். ஆமென். எங்களுக்குள்ளே ஒளிந்திருக்கிற காரியத்தை நாங்கள் கண்டறிந்து அவைகளை விடுதலை ஆகுவோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. Hallelujah. Praise God. இந்த வேளையிலும் கூட தேவ பிரசன்னத்தோடு கூட நாங்கள் கண்களை மூடி நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இந்த மாலை பொழுதிலும் கூட எங்களுக்குள்ளே மறைந்து சில வேளையில ஒளிந்திருக்கலாம், சில காரியங்கள் ஒளிந்திருக்கலாம். ஆனால் அவைகளை காணத்தக்கதான கண்களை கர்த்தர் எங்களுக்கு திறப்பாராக இந்த மாலை பொழுதிலே. அல்லேலூயா. கண்களை திறப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடியே இதோ வாருங்கள், நான் உங்களை வெளிச்சத்திலே நடக்க வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மை காட், thank you Lord Jesus Christ. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் கண்களை திறப்பாராக. கண்களை மூடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். தேவ பிரசன்னம் உங்களோடு இருக்கிறது. அல்லேலூயா. எங்கள் அதிகமான அன்பு பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதோ உடைய வார்த்தையின்படி மகிமுள்ள பிதாவே, சகல ஜனங்களையும் அழைக்கிறீரே, எல்லா ஜனங்களையும் இந்த வெளிச்சத்துக்குள்ளே நடக்க வைப்பேன் என்று சொல்லுகிறீரே. இதோ அப்பா, வெளிச்சத்துக்குள் வந்த பிள்ளைகளும் வெளிச்சத்திலே நடந்து கொள்ளும் என்று சொல்லுகிறேன். இந்த வார்த்தையின்படி என் மகிமுள்ள பிதாவே, உடைய பிள்ளைகள் அனைவரும் பிதாவே, வார்த்தை கேட்கிற பிள்ளைகள் தங்களை அப்பா அலசி ஆராய்ந்து தனக்குள்ளே ஏதோ ஒளிந்திருக்கின்ற ஏதாவது காரியம் இருக்கிறதா, இவர்களை காணத்தக்கதான
கண்களை திறந்தருங்க. என் பிதாவை ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டுகிறேன். இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறேனப்பா. இது உங்களுடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆசீர்வதிக்கும்படியாய் நான் வேண்டுகிறேன். என் அன்பான என் பரிசுத்த ஆண்டவரே, இதனால் நம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளோட குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இதோ புதிய வழிகள் திறக்கப்படுவதாக. எல்லாம் கூடும் என்று சொன்னீரே. பிள்ளைகள் எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் கூடி வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகமும் பலனும் நான் கடலை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவை காத்து நடத்தும்படி வேண்டுகிறேன். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினாலே. ஆமென். பிரைஸ் காட். காட் பிளஸ் யூ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை சமாதானம் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆமென். மெய்யாக மாற்றி நீர் மன்னான என்னையே